ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோல்ட் ஃபிஷ் பற்றி தான். இப்போது நிறைய பேர் கோல்ட் ஃபிஷ் காமனாக வாங்கி மீன்ஸ் அதை ஈஸியாக ஒரு பிகினர் ஃபிஷ் மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. பட் நிறைய இறந்து போயிடுது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோல்ட் ஃபிஷ்ஷஸ் எப்படி வளர்க்குறது, அதோட கேர், டிப்ஸ், மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரண்டா, ரூக்கின், இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஃபேன்சி கோல்ட் ஃபிஷ்ஷஸ் இந்த மாதிரி டைப்ஸ். ஸோ காமன் கோல்ட் ஃபிஷ்ஷுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. பட் இதில் என்கிட்ட ஒன்று இருக்குது, ஐஸ் இல்லை. பட் இது காமன் கோல்ட் ஃபிஷ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது காமன் கோல்ட் ஃபிஷ். இதுவே எவ்வளோ பெருசாக, என்கிட்ட இது சின்ன வயசுலேருந்து இருக்குது. இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அண்ட் தென் இதோட டைல் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, பட்டர்ஃப்ளை டைல் எவ்வளோ ஹெல்த்தியாக வளருது பாருங்கள். இப்போது நான் உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன கொடுக்குறேன்னா, நீங்கள் கோல்ட் ஃபிஷ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி காமன் கோல்ட் ஃபிஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இது ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்கும், ரொம்ப ஹார்டியாகவும் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாட்டிக்காக போக போக இது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஏ கிரேட் அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா ரேட்டு கம்மியாக மீன்ஸ் ரேட் அதிகமாக இருக்கும். அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைஃப் வரும், பட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஹீட்ரு வைக்கணும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போது என்னோடய இது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோல்ட் ஃபிஷ் கேரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஷ்ஷை வாங்கினதுமே நீங்கள் அதை குவாரண்டைன் பண்ணி ஆகணும். இப்போ இது என்னோடய டேங்க், கோல்ட் ஃபிஷ் டேங்க். இதுவும் என்னோடய கோல்ட் ஃபிஷ் டாப். இது ரெண்டு தான் ஹெல்த்தியான கோல்ட் ஃபிஷ். இது தான் என்னோடய மெயின் ப்ராசஸ், ரெண்டு தான். இப்போ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபிஷ் தான் இருக்குது. ஆனால் இதில் இருக்கிறது எல்லாமே குவாரண்டைன். இது ஆனால் வாங்கி 1 வீக் ஆகுது, இது வாங்கி 1 வீக் ஆகுது, இது வாங்கி 2 வீக்ஸ் ஆகுது. இன்னும் குவாரண்டைன் தான் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து விடலை. நான் இந்த மாதிரி செட் பண்ண முடியாது. பிகாஸ் இப்போ இதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது. இதிலெல்லாம் ஹெல்த்தியாக இருந்தாலுமே இப்போ என்னால் விட முடியாது. ஏன்னா இதில் பாக்டீரியல் டிசீஸ், இன்டர்னல் டிசீஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு 3 வீக்ஸுக்கு அப்புறம் தான் நான் அதை எடுக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னா, செம்ம ஆக்டிவாக இருக்கும், நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணும் ஃபுட்டு போடுறோன்னு சொல்லிட்டு. எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக ஆகிடுச்சு. இதோட டெய்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 இயர்ஸ் கிட்ட என்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் என்னோடய கோல்ட் ஃபிஷ் மீன்ஸ் என்னோடய வீடியோஸ்லாம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த கோல்ட் ஃபிஷ்லாம் பாப்புலராக நம்ம சேனலில், இன்ஸ்டாகிராமில் மில்லியன் வியூஸ் வந்திருக்கு இந்த கோல்ட் ஃபிஷ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, நீங்கள் குவாரண்டைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்கள் ஸ்டாக் டேங்க்கில், உங்கள் மெயின் டேங்க்கில் விடணும். ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துகிட்டு ஒரு ஃபிஷ்ஷை நீங்கள் வாங்கி விடக்கூடாது. இதை ஃபர்ஸ்ட் திங்காக ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் திங், நீங்கள் போடுற ஃபுட் ஐட்டம்ஸ், நீங்கள் இதுக்கு நான் ஆப்டிமம் பேலட்ஸ் ஃபீட் பண்ணுவேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரை வார்ம்ஸ் ஃபீட் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ப்ரக்கோலி ஃபீட் பண்ணுவேன். ஸோ தட் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக கொடுக்கணும். நீங்கள் வாட்டர் சேஞ்ச் உங்களால் எவ்வளோ தூரம், எவ்வளோ நேரம், எவ்வளோ டைம்ஸ் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீட் பண்ணலாம். ஓவர் ஃபீட் பண்ணிங்கன்னா வாட்டர் சேஞ்ச் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அண்ட் ஓவர் ஃபீட் பண்ணாதீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லதில்லை. இப்போதைக்கு இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஏன்னா இது பெரிய டப்பு, நீங்கள் நினைக்கிற மாதிரி குட்டி டப்பு இல்லை, இது பெரிய டப்பு. ஸோ தட் இதில் இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கேன். அண்ட் ஃபில்ட்ரேஷனும் இதுக்கு பவர், அது 2500 liters per hour ஃபில்ட்ரு பண்ணும். இதே மாதிரி தேர்ட் திங் ஃபில்ட்ரு தான் உங்களுக்கு. நீங்கள் உங்களோட கோல்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய டர்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு ஃபில்ட்ரேஷன் ரொம்ப மஸ்ட், ஒரு நல்ல ஃபில்ட்ரு வேணும். அண்ட் ஃபோர்த்து திங் பார்த்தீங்கன்னா pH லெவல் மெயின்டைன் பண்ணுற மாதிரி உங்கள் டேங்கை நீங்கள் செட் பண்ணுவோம். இப்போ என்னோட இதில் இந்த மணி பிளான்ட் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் வாட்டரோட pH லெவல் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும். இதுலேயும் மணி பிளான்ட் இருக்குது. அண்ட் தென் செராமிக் ரிங்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க யூஸ் ஆகும். நான் என்னோடய கோல்ட் ஃபிஷ்ஷஸ் பிடிச்சி காட்டுறேன். மீன்ஸ் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லி. இந்த மாதிரி நீங்கள் பிடிக்காதீங்க, ஏன்னா உங்கள் கோல்ட் ஃபிஷ்ஷோட இது ஸ்கேல்ஸ்லாம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதோட டெய்லை மட்டும் பாருங்களா, பட்டர்ஃப்ளை டெய்ல் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இது தான் நம்மளோட பெரிய பெரிய கோல்ட் ஃபிஷ். என்கிட்ட இருக்கிறதுல இதுதான் பெருசு. ஸோ இதில் 2 ரூக்கின் இருக்குது. அண்ட் இதில் நியூ கம்மர் இந்த மாதிரி லெமனட் ஒரண்டா. இதோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் லைக் ஒரிஜினல் ஒரண்டா ஷேப். இதுலேயும் நிறைய பட்டர்ஃப்ளை டெயில்ஸ் இருக்குது. எனக்கு பிடிச்சது பட்டர்ஃப்ளை டெயில்ஸ் தான். இதோடது பட்டர்ஃப்ளை டெயில் தான்.
ஸோ நீங்கள் கோல்ட் ஃபிஷ் வாங்கி ஃபிஷ் ஹாபியில் கோல்ட் ஃபிஷ் வாங்கி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நல்ல டேங்க் அண்ட் தென் ஃபுட் அண்ட் தென் ஃபில்ட்ரேஷன், வாட்டர் லெவல் மெயின்டைன் பண்ணணும், குவாரண்டைன் மஸ்ட். இது எல்லா திங்ஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோடய கோல்ட் ஃபிஷ்ஷஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னோடய அப்கமிங் ஃபேவரட்டான கோல்ட் ஃபிஷ்ஷை காட்டுறேன். ஏன்னா இது இன்னும் குவாரண்டைனில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக இருக்கும். அண்ட் இதோட ஃபேஸை பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.